போதெல்லாம் பிராட்டியும் பிறக்கிறாள், அவன் வரும் போதெல்லாம் அவளும் வருகிறாள். நான் ஏற்கனவே ஒரு கதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வாமனாவதாரத்தை பத்தின கதை. வாமனன்னா குள்ளன்னு அர்த்தம். 3 அடி மண் கேட்டு மகாபலியின் இடத்திலே பெருமான் வந்தான். வந்தானா? வந்தான். குரளனாக வந்தான், குள்ளனாக வந்துட்டான். கல்யாணமாகாத பிள்ளையா வந்தான். இதுதான் முக்கியமான பாயிண்ட். கல்யாணமாகாத பிள்ளையா வந்தான். வானுலகத்தில இருந்து புறப்பட்டுட்டார் பெருமாள். நான் போயிட்டு வரேன், ஒரு அவதாரம் பண்ண வேண்டியிருக்கு, நான் வரேன் அப்படின்னு கிளம்பினார். பிரம்மச்சாரி வேஷத்துல போய்கிட்டு இருக்கேன். பிரம்மச்சாரிக்கு தான் தானம் வாங்குறதுக்கு தகுதி இருக்கு அப்படிங்கறது. பிக்ஷை, தானம்னு சொல்றதை விட பிக்ஷை, பிக்ஷை வாங்குவதற்குண்டான தகுதி அது பிரம்மச்சாரிக்கும் சன்னியாசிகளுக்கும் உண்டு. அதனால நான் பிரம்மச்சாரியா போய்கிட்டு இருக்கேன். தாயார் சொன்னா நானும் வரேன் அப்படின்னா, நான் பிரம்மச்சாரியா போறேன்னு சொல்றேன், நீயும் வரேன்னு சொல்ற, உன்னை கூட்டிக்கிட்டு போய் இவதான் என் பொண்டாட்டி, நான் தான் பிரம்மச்சாரி, என்ன இருக்குமா? கல்யாணமானவரா, கிரகஸ்தரா, பிரம்மச்சாரியா? இதை ஒழுங்கா சொல்லுங்க. இல்லறத்தானா அல்லது மாணாக்கரா? பிரம்மச்சாரின்னு சொன்னா என்ன அர்த்தம்? படிக்கிற நிலைமையில இருக்கிற ஒரு மாணவர், மாணாக்கர் அப்படின்னு அர்த்தமா இருந்தோ இல்லையோ? எதனா ஒண்ணு சொல்லுங்க சார் அப்படிங்கிற போல பெருமாள் கேட்டார். ஒன்னு அழைச்சிக்கிட்டு போய் நான் பிரம்மச்சாரின்னு எப்படி சொல்லுவேன்? அதெல்லாம் நடக்காது. தாயார் கேட்டா நீ எதுக்கு போறேன்னா, எல்லாரையும் அனுகிரகம் பண்றதுக்கு தான் போறேன். என்ன சொன்னார் அவர்? எல்லோரையும் அனுகிரகிப்பதற்காக போகிறேன். கொல்லுன்னு சிரிச்சா தாயார். சிரிப்பை அடக்கவே முடியல அவளால. பெருமாள் கோவம் வந்தது. சிரிக்கிற அப்படின்னார். நீ தனியா போய் என்னைக்கு யார ரட்சித்திருக்கிறாய்னு கேட்டா. நீ தனியா போனாலே ரட்சிக்கணும்னு தான் போவே. பகவான் பிறக்கும் போதெல்லாம் மேல